வணக்கம். கவிதை பாடவா? தலைப்பு: காலை பொழுது. பள்ளிக்கு பிள்ளைகளை அனுப்ப பெற்றோர் படும் பாடு. தங்கள் செவிகளுக்கு எனது கவிதை. பள்ளிக்கூடம். விடிந்தது பொழுது. போர்க்களம் நோக்கி புறப்பட தயாரானார்கள் பிள்ளைகள். அம்மா எழுந்து அடுக்கலையில் நுழைந்தார். அப்பா எழுந்தார் அதிகாரத் தோரணையோடு. காப்பி எங்கே? ஊக்கமருந்து கொடுக்கப்பட்ட குதிரை போல் தூக்கம் மறந்து ஓடத் தயாரானார் அப்பா அன்றைய பணிக்கு. மின் விசிறியும் மின் விளக்குகளும் கண்மூடி உறங்கத் தொடங்கின. பிள்ளைகள் அன்று பிறந்தது போல் விழிக்கத் தொடங்கினர். தூங்குபவனை எழுப்பி விடலாம். தூங்குபவன் போல் நடிப்பவனை என்ன செய்வது? தட்டி எழுப்பினார் அம்மா. திட்டி எழுப்பினார் அப்பா. நின்று கொண்டே தூங்கி பார்த்தான் பிள்ளை. கொண்டு வந்த பால் காய்ச்சல் மருந்து போல் கட்டாயமாக திணிக்கப்பட்டது பிள்ளையின் வாயில். காலை கடனை முடித்து வர கட்டளையிட்டார். வாங்கிய கடனை திருப்பித் தர முடியாத அப்பாவி அப்பா. ரோபோவைப் போல நடந்து சென்றான் பிள்ளை. பல் துலக்க, குளிக்க குடங்குடமாய் தண்ணீரை எடுத்து ஊற்ற, அதில் அப்பிள்ளை விட்ட கண்ணீரை யார் அறிவாரோ? தலை துவட்டி, சீருடை எடுத்து மாட்டி, குரல் வலை நெருங்க டையை இறுகக் கட்டி, ஒரு கால் சாக்ஸை எடுத்து மாட்டி, மற்றொன்றை தேடி தேடி சுவரில் முட்டி, பிரிதொன்றை சிறுபிள்ளை எடுத்து காட்ட, அவசரமாய் காலில் பூட்டி, தார்போல பாலிஷை ஷூவில் ஏற்றி, வலதுகால் ஷூவை இடதுகாலில் மாற்றி மாட்டி, தயாராயிருந்த இட்டலியை வாயில் ஊட்டி, நேற்று வீட்டில் தொலைந்து போன தண்ணீர் பாட்டில், ஸ்நாக்ஸ் பாக்ஸ், புத்தகப் பையை தோளில் பூட்டி, வந்து நின்ற ஆட்டோவில் அடுக்கி வைத்த பிள்ளைகளிடையே அமர வைத்து அமைதியாக வந்து நின்றார் அப்பா. திரும்பி பார்த்த அம்மாவுக்கு ஓர் அதிர்ச்சி. அப்பாவின் கழுத்தில் அன்பு பிள்ளையின் அடையாள அட்டை. நன்றி.